இருந்தாலும் இந்நேரத்துக்கு ராஜேந்திரன் வந்திருக்கணும். அவன் வரலன்னா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் ஒரே ஒரு நாள் டைம் தரேன். அதுக்குள்ள ராஜேந்திரன் வரணும். வரலன்னா என்ன பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷன்லாம் போக மாட்டேன். நேரா கோர்ட்டுக்கு போவேன். ஹேபியஸ் கார்பஸ் மனு போட்டு ராஜேந்திரனை வெளியே கொண்டு வருவேன். உன் உயிரை காப்பாத்தணும்னா உன் காலை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஒரு டான்சரா உன் துக்கத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அதை விட உன் லைஃப் முக்கியம் இல்லையா? காலை எடுத்தாதான் உன்னையும் உன் குழந்தையும் காப்பாத்த முடியும். என்ன காரியம் பண்ண? அறிவு இருக்கா உனக்கு? ஐயோ டாக்டர் டாக்டர்! இங்க பாருங்க டாக்டர், சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கான். ஓ நோ! யாரு இங்க டியூட்டில இருக்காங்க? நான் தான் மேடம். யார் இவ்வளவு பெரிய கத்திய கையில கொடுத்தது? நான் தான் மேடம் கொடுத்தேன். ஃப்ரூட்ஸ் கட் பண்ணனும்னு சொன்னாங்க. அறிவு இருக்கா? அதுக்குன்னு நீ தான கட் பண்ணி கொடுக்கணும். பேஷண்ட் கையில யாராவது கத்திய கொடுப்பாங்களா? என்ன ரமேஷ் நீ? என்ன விடுங்க, நான் சாகணும். என்னது? என்ன விடுங்க, நான் சாகணும். தீபா, தீபா ப்ளீஸ் அழாதீங்க. கவிதா, கட்டு ரொம்ப டீப்பா இருக்கு. வெயின் எதுவும் டேமேஜ் ஆகல. ப்ளீஸ் தீபா கேளு. இப்படி எல்லாம் பண்ண கூடாது தீபா. உன் வேதனையும் வலியும் எனக்கு புரியுது. அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க கூடாதுமா. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியத்துல 1% இருந்தா கூட போதும். வாழ்க்கையை ஈஸியா ஜெயிச்சிடலாம். சிஸ்டர் கூடவே இருந்து பேஷண்ட் பாத்துக்கணும். எங்கேயும் போக கூடாது. நரேந்தர், நீங்க கூட இருந்து கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க மேடம். அவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுங்க ப்ளீஸ். தனியெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க. சரிங்க மேடம். ஏண்டி, அவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வாழ்க்கையில எதுவும் அவங்க உருப்படியா பண்ண மாட்டாங்களா? விஜய், என்னாச்சு உனக்கு? எதுக்கு வந்தது வரதுமே இப்படி தேவையில்லாம கத்திட்டு இருக்க? இப்ப என்ன நடந்து போச்சு? இன்னும் என்ன நடக்கணும்? தயனன் சாருக்கு மருந்து கொடுத்த கேஸ்ல 2 பேர் உள்ள போயிருக்கணும். கவிதாட்ட அப்படி இப்படின்னு பேசி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எதுக்கு தேவையில்லாம் கவிதாட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்காக போனாக்கோ ராஜேந்திரனுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சு ஆசீர்வாதம் பண்ண சொல்றியா எங்களை? போனோ ராஜேந்திரன் உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களே, உங்களை யார் அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க சொன்னது? ஐயோ, நான் இல்ல, வீட்டுல இருக்கேன் சங்கீதா. தேவையில்லாம அதுதான் மூக்க நடிச்சிட்டு இருக்க எல்லா விஷயத்துலயும். நானும் அவ்வளோ தான் சொல்றேன். கல்யாணத்துக்கு நாள் குறிச்சதுக்கு அப்புறம் ஜோசியை சொன்னா ஜோதிகா சூர்யா சொன்னான்னு கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க. சரி, கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளையை கடத்துனீங்க? திரும்ப திரும்ப தப்பு பண்றதே வேலையை போச்சு. ஆனா இந்த தடவை சொல்றேன், ஏதாவது மாட்டினீங்க, சத்தியமா சொல்றேன், என்னால காப்பாற்ற முடியாது. நானே டென்ஷன்ல இருக்க, நீ வேற சும்மா பயமுறுத்தாத. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தா சொத்து மொத்தமும் கைவிட்டு போயிடும்னு ஜோசியர் தான் சொன்னாரு. இவ்வளவு பேசுறே இல்ல, இந்த விஷயத்தை நீயாதான் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் தான் பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்ல. சரி,
இப்ப ராஜேந்திரனை கிட்னாப் பண்ணதுனால என்ன பிரச்சனை வருங்கிற நீ? என்ன பிரச்சனையா? கவிதா உங்க வீட்டுக்கு வந்து குதிச்சிருப்பாளே. வந்து பேய் ஆட்டம் ஆடினான். தேவையில்லாம பஞ்ச் டயலாக்ல பேசிட்டு போனான். சந்தோஷமா? கவிதாவை ஏதோ சொல்லி ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ 2 பேரும் சேர்ந்து சலங்கையை கட்டி விட்டீங்க. சும்மாவே அவ ஆடுவா, இப்போ நல்லா ஜதியோடய ஆடுவா. அவளால எங்களை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? அவ ராஜேந்திரனை கண்டுபிடிச்சு தர சொல்லி கோர்ட்ல ஆட்கொணர்வு மனு தாக்கல் பண்ண போறா. அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது பெருசா? என்னதே? என்ன பிரச்சனை வரப்போகுதா? அம்மோ, பிரச்சனை சும்மா வராது, சும்மாவில் வரும் தெரியுமா? போலீஸ் அவனை எப்படியா கண்டுபிடிச்சு கோர்ட்ல ஆஜர் பண்ணிடுவாங்க. அப்படி மட்டும் பண்ணிட்டாங்கன்னு வையேன், நீங்க தயானந்த் சாருக்கு மருந்து கொடுத்ததுலேருந்து நீங்க அவனை கட்டி வச்சு போதை மருந்து கொடுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கக்கிடுவான். அப்படி மட்டும் கக்கிட்டான் மொத்த குடும்பமும் கழிதான் நீங்க. சும்மா பயமுறுத்தாத. ஏய், பயமுறுத்தலடி, உண்மையதான் சொல்றேன். விஜய், என்ன பண்றது இப்ப? என்ன பண்ணணும்னு கேட்டா, திடீர்னு கேட்டா நான் என்ன பண்றது? ஏதாவது பண்ணணும். கவிதாட்ட ஏதாவது சொல்லி டைவர்ட் பண்ண வேண்டியதான், வேற வழி இல்லை. அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சஸ்பென்ஸாகவே இருக்கு. இந்த ராஜேந்திரன் என்ன தான் பண்ணீங்க? ஏய், கேட்குறேன்ல, பக்கத்துல வா. என்ன சந்தீப், ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கல்யாண ரிசப்ஷனுக்கா கூட்டிட்டு வந்திருக்க? ஓசி சாப்பாடு கொடுக்க போறியா? ரிசப்ஷன் அந்த பக்கம் நடக்குது, ரெஸ்டாரண்ட் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் பாஸ் பண்ணி தான் போகணும். வா போலாம். சரி. நல்லா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல. பாவம், புவனா கல்யாணத்துல இவ்ளோ பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லை. இது பாரு, ராஜேந்திரனுக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காது. பல்லவனும் பார்த்திபனும் அவங்க கஸ்டடியில தான் வச்சிருப்பாங்க. எவ்வளவு நாள் தான் அப்படியே வச்சிருக்க முடியும்? எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். என்னோட ப்ரொமோஷனை கொண்டாடணுங்கிறதுக்காக உனக்கு ட்ரீட் கொடுக்கணும்னு நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே? ஓகே. ரொம்ப செல்ஃபிஷா பிரச்சனை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கேன்ல. ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். ஸ்பெஷலி உங்களையும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எதுக்கு இப்போ இந்த ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாலாம்? கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ரிலாக்ஸ்டா இருக்கணும்னு தான் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி. Come on you. Let's go to the restaurant. வாங்க மேடம், இந்த வழிதான். வாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் சூப்பரா இருக்கும். அப்படியா? அப்போ பசங்களையும் கூட்டிட்டு வரணும். ஏய், இன்னொரு நாள் கூட்டி வரோம். அங்கயா? இன்னைக்கு நம்ம 2 பேர் மட்டும் தான். வா, அந்த டேபிள்ல போய் உட்காரும். ஓகே. That table seems fine. Yeah, fine. Come. வாங்க மேடம், உட்காருங்க. Thank you. செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே.
சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே சூப்பரா பாடினார்ல. என்ன அழகா பாடினாருல்ல. சார் சூப்பர் சூப்பர் சார், உங்க வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க் யூ. சார் நீங்க நல்லா பாடுறீங்க, அழகா இருக்கீங்க. அதுக்காக அப்ரிஷியேட் பண்ணி கை கொடுக்க வந்தா ரொம்ப ஓவரா பிகப் பண்ணிக்கிறீங்க. ஓ ஓ சாரி, ஐ அம் சாரி. சார் ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். பரவாயில்ல, சாரி சார். இட்ஸ் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, இவர் யாரு? இவர் பேர் தர்ஷன் மேடம். இன்னைக்கு தேதியில நம்ம ஊர்ல ஃபேமஸான கிட்டாரிஸ்ட் அண்ட் சிங்கர் மேடம். ஆனா இவருக்கு பார்வை தெரியாது மேடம். ஆ வாங்க கொஞ்சம் அவர்கிட்ட பேசணும். போலாம். மிஸ்டர் தர்ஷன், ஐ எம் டாக்டர் கவிதா. இது என் ஹஸ்பண்ட் சந்தீப். ஹாய். ஹாய் சார், நைஸ் டு மீட் யூ. தயானந்த் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ல ஐ எம் தி சீஃப். ஓ, நீங்க ரொம்ப அப்படிங்களா? பியூட்டிஃபுல்லா பாடினீங்க. தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ so much. We enjoyed your music a lot. Yeah, Thank you, ma'am. really nice. டிஎம்எஃப் ஹாஸ்பிட்டலை பத்தியும் அங்க வர ஏழைங்களுக்கு நீங்க செய்யற சர்வீஸை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கீப் இட் அப் டாக்டர். Thank you. ரொம்ப டென்ஷனோட தான் இங்க வந்தேன். உங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டேன். I am really very happy now. தேங்க் யூ வெரி மச். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தர்ஷன். சொல்லுங்க. என் பொண்ணு வர்ஷாக்கு மியூசிக் கத்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நீங்க வந்து கிளாஸ் எடுக்க முடியுமா? திஸ் இஸ் a special request எனக்காக. கண்டிப்பா. டிஎம்எஃப் கவிதா மேடம் கேட்டதுக்கு அப்புறம் மாட்டேன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கே ஆரம்பிச்சிடுவோம். Thank you. ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? வர்ஷா. வர்ஷா, சூப்பர். வர்ஷானா மழைன்னு அர்த்தம். இனிமே அவங்க இசை மலை பொழிய போறாங்க, அதுக்கு நான் கேரண்டி. தேங்க்யூ. Thank you very much தர்ஷன். Thank you, See madam. you. வரோம். மிஸ்டர் தர்ஷன், சொல்லுங்க. என் வைஃப்க்கு ராஜராஜ சோழன்னா ரொம்ப பிடிக்கும். நீங்க பாட முடியுமா? கண்டிப்பா. Thank you. இப்போ எப்படி அஸ்தப்படுறேன்னு பாருங்க. வெல்கம். நான் மச்சி ஏரியால ஒரு பொண்ணு உஷார் பண்ணியிருந்தா கரெக்ட் ஆயிடுச்சா? அட ஏப்பா நீ வேற. ஏன் உஷார் ஆகலையா? இல்லைன்னா சொல்லு, நான் பாத்துக்கிறேன். இவர் பெரிய மன்மத குஞ்சு, உஷார் பண்ணி தான் மறுவேலை பாப்பாரு. டேய் காடை போடுடா, அவன் எப்படி இருக்கான்னு உள்ள போய் பாரு. சரி மச்சி, கார்டு எதுவும் மாத்திர போறீங்க? வந்துடுறேன். ஏய், யாரா? அவன் மச்சான்டா. டேய் மச்சி, ஆள் உசாரா தான்டா இருக்கறா.
யோ டாக்டரு இன்ஃபார்ம் பண்ணாம வந்திருக்க? மாட்டுக்கு ஊசி போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப மனுஷாளுக்கு போட வந்திருக்கியா? என்ன முறைக்கிற? கிளினிக்கே இருக்காது. போ உள்ள போய் அவனுக்கு ஊசிய போடு போ. போ போ, என்ன பாக்குற? போ. எனக்கு கல்யாணம்டா. யாரா நீங்க? இங்க பாருங்க தீபா, உங்களை பத்தியும் உங்க டான்ஸ பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். கவிதா உங்களை பத்தி சொன்னதும் கூகுள் பண்ணி பார்த்தேன். நிறைய அவார்ட் வாங்கியிருக்கீங்க. யூடியூப்ல உங்க டான்ஸ் வீடியோ பார்த்தேன். கலைநயமா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. டான்ஸருக்கு ஒரு கால் இல்லாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். யோசிச்சு பார்த்தா உடம்புல எல்லாமே சரியா இருக்கிற எத்தனையோ பேர் திருடனாவோ கொலகாரனாவோ இருக்கிறத நம்ம கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோம். இதே நேரத்துல உடல் குறைபாடு உள்ளவங்க சாதிக்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஹெலன் கெல்லரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக புகழ் பெற்ற பேச்சாளர். அவர் பேச்ச ரசிச்சு கேட்டு உலகமே கைத்தட்டுச்சு. ஆனா அத பாக்குறதுக்கு அவருக்கு கண் பார்வையும் இல்ல, கைதட்டுறத கேட்கறதுக்கு காதும் இல்ல. இவ்வளவு ஏமா? நம்ம ஊர்ல குட்டின்னு ஒரு பையன் இருந்தான் தெரியுமா? சின்ன வயசுல ஆக்சிடென்ட்ல ஒரு கால் போயிருச்சு. ஆனா அவன் மனம் தளராம முயற்சி பண்ணி ஒரு பெரிய டான்சர் ஆனா. ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சான், நேஷனல் அவார்டு கூட வாங்கினான். உங்களாலையும் இந்த மாதிரி சாதிக்க முடியும். கால் இல்லனா சாதிக்க முடியாதுன்னு யார் சொன்னா? ஏன் உங்க துறையில சுதாச்சந்திரன் இல்லையா? அவங்க சாதிக்கலையா? இந்த கை கால் எல்லாம் சும்மா. இவ்வளவு ஏன் இதோ நிக்கிறாங்களே கவிதா, இவங்க படாத கஷ்டமா? இந்த ஹாஸ்பிடல்ல கைப்பற்றதுக்கு வெளியில போட்டியே நடந்துகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? இந்த நிமிஷம் வரை அவங்க போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ஹாஸ்பிடல்ல வச்சு கோடி கோடியா சம்பாதிக்கிறது அவங்க நோக்கம் அல்ல. அவங்க காட்ஃபாதர் தயானந்த் மாதிரி ஏழைகளுக்கு சேவை செய்யறதுக்காக போராடுறாங்க. இவங்களையும் நீங்க முன்மாதிரி எடுத்துக்கலாமே. என்ன மேடம், நான் சொல்றது கரெக்ட் தானே? தீபா, இது ஆபரேஷனை சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம் சொல்லல. ஆபரேஷனுக்கு அப்புறமும் நீ சாதிக்கணும். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு உன்ன மாதிரி வர பேஷண்ட்ஸ்க்குலாம் நீ இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். ஹெலன் கெல்லர், குட்டி, சுதாச்சந்திரன், இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லலாம். அதெல்லாம் ஈஸி. ஆனா உதாரணமா இருக்கிறது கஷ்டம்.
நீ இருந்து காட்டணும். உன்னால முடியும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம். நீயும் நம்புவேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க தீபா, நீங்க புத்திசாலி பொண்ணுங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புறேன். டாக்டர், எனக்கு எப்போ ஆபரேஷன்? நான் சொல்றேம்மா. தேங்க்யூ டாக்டர். ஓகே கவிதா.